டெல்லியில் பதற்றம். அணி அணியாக திரளும் போராட்டக்காரர்கள். இது போராட்டமா, அராஜகமா? மோடியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க முடியாமல் தடுமாறுகிறதா? பி த லீடர்ஸ். அண்ணாமலை முக்கிய முடிவு. விஜயால் திமுகவிற்கு விழும் பலமான அடி. பதற்றத்தில் ஸ்டாலின். போலி செய்திகளை பரப்பி மக்களிடம் கவனம் ஈர்க்க துடிக்கும் கரப்பான் பூச்சி. அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவோட அரசியல் களத்துல நேத்தியிலிருந்து ரொம்ப பரபரப்பா காணப்பட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே போராட்ட களங்கிறது வன்முறையில தான் முடிஞ்சிருக்குங்கிறதான். ஏன்னா இது எல்லாமே வெளிநாட்டினுடைய சதிங்கிறது பல தகவல்கள் வெளிவந்தாலும், ஆனா இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே பாருங்க, மோடி அரசாங்கத்துக்கு எதிராக எப்பெல்லாம் பாராளுமன்றம் கூடுதோ அப்பதான் இவங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. காஷ்மீருக்கு 370 பிரச்சனையா இருக்கட்டும், பஞ்சாபினுடைய விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், ஏற்கனவே இந்த ரஃபேல் விவகாரமா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து பாராளுமன்றம் எப்பெல்லாம் கூடுதோ அப்பதான் இவங்க டெல்லியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இப்ப நீட்டுக்கு எதிராக போராட்டம் சொல்லிட்டு நடத்துறாங்க. ஆனா இவங்க நீட்டு போராட்டம் நடத்துறதுக்கு கேப்ல நீட் மறுதேர்வு நடத்தி அதுல கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சியும் பெற்றுட்டாங்க. ஆனா அந்த மாணவர்கள் யாருமே இத பத்திலாம் எதுவும் கண்டுக்கல. தவறு நடந்தது உண்மைதான். இது எல்லா ஆட்சி காலங்கள்லயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு பல அதிகாரிகளும் பணத்துக்கு துணை போறாங்கிறது உண்மையான திரு மோடி இந்தியாவுக்கு ஏன் உலகத்திலே ஒரு சில நாட்டுல மட்டும் இருக்கக்கூடிய ஹை ட்ரெயினை துவங்கி வச்சாரு. அந்த ரயில நேத்து டெல்லியில அடிச்சு உடைச்ச நிகழ்வுகள் எல்லாமே நடந்துச்சு. டெல்லியுடைய மெட்ரோவே இவங்களால ஸ்தம்பித்து போனுச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய நேரு பல்கலைக்கழக மாணவர்கள்கிட்டலாம் இந்த கம்யூனிஸ்ட் மாணவர்கள் எல்லாமே போராட்டத்துக்கு வரணும்னு அவங்களை எல்லாமே கட்டாயப்படுத்துறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய பல மாணவர்களும் நேத்து பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினாங்க. ஆனா இவங்களுடைய கைக்கூலியில் வேலைகள் எல்லாமே நடக்காது. எல்லாத்தையுமே மோடி அவர்கள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நடந்த போராட்டங்கள் இது எல்லாமே பாருங்க, 1 மாசம் 2 மாசத்தோட எல்லாமே காணாம போயிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த போராட்டத்தையும் மோடி அவர்கள் எப்படி என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த வெளிநாட்டினுடைய சதி வேலைகள் எல்லாம் நிச்சயமா இந்தியாவில் எடுபடாதுங்கிறதான். இந்த மாதிரி ஒரு சில கைகூலிகள் செய்யக்கூடிய நிகழ்வுனால நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானமும் ஏற்படுது. நாடினுடைய வளர்ச்சியும் தடைப்படுது. அதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டுகள் இருக்கக்கூடிய இந்தியா மீது இருக்கக்கூடிய கோபம். அதுக்காக தான் நிறைய பணத்தை எல்லாம் இந்தியாவில் போராட்டம் பண்றங்கிற பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா நம்ம எல்லாம் இது எல்லாமே உணர்ந்துக்கணும். நேத்திலிருந்து இந்த கரப்பாம்பூச்சிக்காரனுங்க பல பொய் செய்தி எல்லாம் பரப்புறானுங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் மேல கல்லடி தாக்குதல் நடத்தினாங்க, தடியடி நடத்தினாங்க, பல சித்திரவதைகள் பண்ணனாங்கன்னு இவங்கெல்லாம் பொய் செய்தியா மக்கள்கிட்ட பரப்பி அனுதாபத்தை பெறணும்னு சொல்லி இவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க டெல்லியில அங்க அவ்வளவு லோடா கல் இவனுங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னே நமக்கு தெரியல. எடுத்து அடிச்சு உடைக்கிறானுங்க. அரசு சொத்தை நாசம் பண்றானுங்க, பொது சொத்துக்களை நாசம் பண்றானுங்க, அங்க இருக்கக்கூடிய தனியார் சொத்துக்களை நாசம் பண்றானுங்க. இவங்களுடைய நோக்கம் தான் என்ன? மோடி அவர்கள் எவ்வளவு விஷயம் அவர் பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட திரு மோடி அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய எம்பிகளோட கூட்டத்துல பேசும்போது கூட தவறு நடந்தது உண்மைதான். ஆனா தவறு செஞ்சவங்க மேல் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற விஷயத்தையும் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம போராட்டக்காரர்களுடைய போராட்டத்தில் கலந்துகிட்டவங்கள நேத்து ஜே.பி. நட்டா அவர்கள் கூட கலந்துகிட்டு என்னெல்லாம் உங்ககிட்ட கோரிக்கை இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும். சரி, ரைட்டு, ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பதவி விலகணும் அப்படின்னா நாட்டுல எவ்வளவோ தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாத்தையும் பதவி விலகணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயங்கிறது இவங்களுக்கு தெரியல. எல்லா அரசு காலத்திலையும் எல்லா ஆட்சி காலத்திலையுமே இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சில தவறுகள் அதிகாரிகள் செய்யதான் செய்யறாங்க. ஆனா அந்த மாதிரி அதிகாரிகளை நம்ம கண்டெடுத்து அரசு தக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா இதே மாதிரிதான் ராமர் கோயில் விஷயத்தை கூட இவனுங்கெல்லாம் பேசினாங்க. ஆனா அதுக்கு யோகி அரசு உடனடியா அங்க இருக்கக்கூடிய
தவறு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா, இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், தமிழக அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்களுடைய வி த லீடர்ஸ் அமைப்பு பல மாவட்டங்கள்லயும் போதைக்கு எதிராக பல மாரத்தான் போட்டிகள், பல நிகழ்வுகள் எல்லாமே தொடர்ந்து நடத்துறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இளைஞர்கள மையமா வச்சு அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்து போறாரு. ஆனா, இதுல என்ன பிரச்சனை அங்க நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடத்துல யாருமே இல்லங்கிறது, இது அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய பின்னடைவான ஒரு விஷயமும் கூட. இது எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி சரி பண்ண போறாருங்கிறது தெரியல. ஏன்னா, வி த லீடர்ஸோட இயக்கமே எல்லாமே ஆன்லைன்ல நடக்குது. யார் யாரு, எங்க, யாரு, என்ன, ஏது எதுவுமே தெரியல. பாஜகவுல இருந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஒருங்கிணைச்சு போறாங்கங்கிற எதார்த்தமான உண்மையும் இன்னைக்கு வி த லீடர்ஸ்ல அதான் நடந்துட்டு இருக்கு. இது மத்தவங்கலாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்ல. யார் யாரெல்லாம் உறுப்பினரா சேர்ந்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாம இருக்குங்கிறது தான். ஆனா, இது மாரியான பிரச்சனையினால தான் என்னவோ தெரியல. மாநாடு இந்த மாசம் திருச்செந்தூர்ல 26ஆம் தேதி நடக்கும்னு சொன்னாரு. ரத்தாயிடுச்சு. தூத்துக்குடியில நடத்துறேன்னு சொன்னாரு. அதுவும் ஏறத்தாழ ரத்தாகுற மாரி இருக்கு. இப்ப சென்னையில அடுத்த கட்ட மாநாடு நடத்தணும்னு அண்ணாமலை அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல்கள், செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம திரு அண்ணாமலை அவர்கள் முடிஞ்ச வரையிலயும் பாஜகவினர இதுல மையமா வைக்கக்கூடாது. அவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் குடுக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல ஒரு உறுதியா இருக்கிறாராமா. ஏன்னா, இந்த மாரி நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட பி டீம்ங்கிற ஒரு முத்திர குத்துவாங்கன்னு திரு அண்ணாமலை அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. ஆனா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட இருக்கிறது ஏறத்தாழ 90% பேர் பாஜகவினுடைய இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தான் பொறுத்து தான் அமைய போகுதுங்கிறதான். அதுவும் இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல திமுகவை ஒரு வழி பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. துண்ட காணோம், துணிய காணோம்னு பல பேரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. நேத்து கூட விளாத்திக்கனுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள அரசு கைது பண்ணி நேத்து சிறையில அடைச்சிட்டாங்க. பாளையங்கோட்டைக்கு அவரு போயிட்டு எண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா, இது எல்லாமே இவங்க ஏதோ அரசு ஜனநாயகத்துக்கு எதிரா நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அராஜகம், தலக்கணம்னு சொல்லி பல திமுகவோட தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா நமக்கு இருக்குது? கடந்த காலத்துல உங்கள எதிர்த்து சமூக வலைதளத்துல எழுதினவங்கள நீங்க கொஞ்ச நஞ்ச சித்திரவதையா பண்ணுனீங்க. இரவு 2 மணி, 3 மணிக்குன்னு வீட்ல போய் தட்டி கூட்டிட்டு வந்து பல இளைஞர்களுடைய வாழ்க்கையவே கெடுத்தீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியல. ஆனா ஒரு எம்.எல்.ஏ. ஒரு முதலமைச்சர எலும்ப உடைப்பேன்னு சொல்லி பேசுறாரு. அவரு மேல நடவடிக்கை எடுத்தா, இவங்க என்னென்ன பேசுறாங்க பாருங்க. எது எப்படியோ விஜய் அவர்கள் திமுகவ ஒரு பலமா அடிச்சு துவசம் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதுல எள்ளளவு மாற்று கருத்து இருக்க முடியாது. போற பாக்க பார்த்தா ஸ்டாலின் அவர்களுடைய நிலைமை என்ன நடக்க போகுதோ, அடுத்த எடப்பாடியா மாறிருவாருங்கிற ஒரு அச்சம் தான் இன்னைக்கு திமுக மத்தியில வந்திருக்குதுங்கிறதான். இன்னைக்கு பல விஷயங்கள், போலியான பல விஷயங்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல உலாவிட்டு இருக்குது. நாட்டுக்கு எதிரான பல விஷயங்கள் திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்கானுங்க. ஆனா இது எல்லாமே நம்ம கவனமா இது எல்லாமே கடந்து போகணும். இதெல்லாம் உண்மையாங்கிறதை நம்ம பார்க்கணும். ஏன்னா, அந்த மாரி திட்டமிட்டு பரப்பக்கூடிய பொய் செய்திகளுக்கு இன்னைக்கு இந்தியாவினுடைய பல மாநிலத்தினுடைய காவல்துறை வந்து ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையோட வேலை இதுவா? பொதுமக்களாகிய நம்மளே இது உண்மையான விஷயமா, பொய் செய்தியுமா, திட்டமிட்டு பரப்பக்கூடிய செய்தியாங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செய்திய மத்தவங்களுக்கு கொண்டு போகணுங்கிறதுல நம்மளும் தெளிவா இருக்கணும். உஷாராவும் நம்ம இருக்கணும். இல்ல அப்படின்னா இதுக்கு நாட்டுக்கே மிகப்பெரிய பின்னடைவா வரக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாடா வெளிநாட்டினுடைய கைக்கூலி திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேத்தினுடைய டெல்லி போராட்ட காலத்துல கூட இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு தெரியல. இந்த பிரகாஷ் ராஜ்ங்கிற ஒரு நடிகன், ஒரு நாய் இருக்கிறான் பாரு. அவன்லாம் போய் போராட்டத்துல போய் கலந்துக்கிறான். இவனுக்கு ஏற்கனவே மத்திய அரச பத்தி ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இவனோட வேலை. இன்னைக்கு மாணவர்கள் அங்க போராடுறாங்க. அங்க மாணவர்கள்ங்கிறதுல அங்க கலந்துகிட்டவங்க பாதி பேர் தான் மாணவர்கள். அ அதுல பாதி பேர் இந்த யூடியூபர்ஸ் தான் அங்க போய் கலந்திருக்காங்க. மீதி பாதி பேரு அங்க இருக்கக்கூடிய பல வியாபாரிகள் வியாபாரம் பார்த்திருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே ஒட்டுமொத்தமா மாணவர்களுடைய
நம்ம நாட்டினுடைய மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி வீட்டில் இருந்தாலும் தொல்லைதான், நாட்டில் இருந்தாலும் தொல்லைதான். அதனால முதல்ல அவங்களை அழிக்க வேண்டியது அரசனுடைய கடமையும் இருக்கு, பொதுமக்களாகிய நம்மளோட கடமையும் இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க கூடாதுங்கிறதான். இவங்க எல்லாருமே வெளிநாட்டினுடைய திட்டமிட்ட கைக்கூலிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறது தான். இந்த கரப்பாம்பூச்சிக்காரனுங்க போராட்டம் தொடர்ந்து நடக்குங்கிறானுங்க. போராட்டம் பண்றதுக்கு அனுமதியும் வாங்கல. ஆனா போராட்டம் தொடருங்கிறானுங்க. ஆனா இது எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் தான் திட்டமிட்டு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாருன்னு அவர் பேசுறாரு. ஆனா இவங்க எல்லாருமே திட்டமிட்டு பாராளுமன்றத்தினுடைய கூட்டம் தொடங்கின இந்த நேரத்துல இவங்க செய்யறது தான் மிகப்பெரிய சதி செயலா இருக்கு. மக்களாகிய நம்மளும் இதுக்கு இரையாக கூடாதுங்கிறதான். நம்ம ஜனநாயகத்துல போராடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குங்கிறதுல எள்ளளவு மாற்று கருத்து இருக்க முடியாது. அது ஜனநாயக ரீதியா மக்கள் சார்ந்த போராட்டமா இருக்கணுமே தவிர நம்ம இந்த போலி செய்திகளை நம்பிடக்கூடாதுங்கிறதுலயும் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட. நன்றி, வணக்கம்.